ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன். யாரெல்லாம் உன்னை பார்த்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, முன்னுக்கு வர முடியாதுன்னு சொல்லி சிரிச்சாங்களோ, உன்னை ஏளனமாக பேசுனாங்களோ, இப்போ அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தோல்வியை அனுபவிக்க கூடியவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இனிமே நீ எதையாகவும் நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே. இந்த உலகத்து மனிதர்கள் எப்பவுமே அடுத்தவன் கஷ்டப்பட்டானா அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான்னு வாய் கூசாம அடுத்தவனை தப்பா சொல்லுவாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா, யார் செஞ்ச பாவமோ தெரியல, நான் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு அவங்க நல்லவர்கள் மாதிரியும் உத்தமர்கள் மாதிரியும் பேசிக்கொள்வார்கள். யார் எப்படி இருந்தாலும் என்ன சொன்னாலும் ஓ வாழ்க்கையை நீ எப்படி வாழ்ற, நீ எப்படிப்பட்ட பிள்ளைன்னு உனக்கு நன்றாக தெரியுமல்லவா. எப்போதும் எதை நினைச்சும் வருந்தாத. ஒரு கஷ்டப்படுற மனுஷன் வாழ்க்கையில முன்னேறிட்டா அவன் எப்படியும் நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்றதுக்கு நினைச்சுக்கிட்டு ஒரு கூட்டமே சேர்ந்து அவனை கீழே தள்ளிவிட முயற்சி செய்யும். அப்படிதான் இப்போதும் உனக்கு எதிராக நீ முன்னேறிடக்கூடாது, நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்ற சிந்தனையோட ஒரு சில மனிதர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். அந்த கூட்டத்தை பத்தி யோசிக்காம அமைதியா கடந்து போய்கிட்டே இரு. இந்த உலகம் பணத்தை பெருசா நினைக்கிறது போல பாசத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் நினைக்கிறதால அவங்க இப்படி பாரத்தை சுமக்க தயாராக தப்பான எண்ணம் கொண்டவர்களாக இருக்காங்க. எப்பவும் நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ என் செல்வமே. இந்த உலகத்துல யாராவது கஷ்டத்துல இருக்கும்போது அவருக்கு காசு தேவைப்படுதுன்னு இன்னொருத்தட்ட போய் பணம் கேட்டாங்கன்னா மனசுக்குள்ள அவங்கள மிக மோசமா நினைச்சுக்கிட்டு ஏளனமா சிரிச்சுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் நம்ம காசு கொடுத்து உதவி செஞ்சு இவங்க என்ன முன்னேறிட போறாங்கன்னு நினைச்சவங்களா உதவி செய்ய மறுப்பவர்களாக தான் இந்த உலகம் இருக்காங்க. அதனாலதான் நான் கூட உன்னை எப்போதும் யாரிடமும் போய் கையேந்திய உதவி கேட்டோ நிக்காதன்னு சொல்றேன். முயற்சி செய்பவர்களை கண்டு பொறாமைப்படும் நபர்கள் முயற்சி செய்யறவங்க எங்க முன்னேறிடுவாங்களோன்ற பயத்துல எப்படியாவது அவர்களை தடுக்க வேண்டும்ன்ற எண்ணத்தில் உலா வருகிறார்களே தவிர முயற்சி செய்பவர்களை நிச்சயமாக செய்ய விடுவதில்லை. ஏன்னா போட்டியும் பொறாமையும் நிறைஞ்ச இந்த உலகத்துல யாரை விடவும் யாரும் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா தானே எல்லாருமே சுயநலக்காரர்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ உன் வாழ்க்கையை நிம்மதியா வாழணும்னா உனக்கு பணம் தான் தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பணம் தான் ஒரு வகையில உன் நிம்மதியை குறைக்கவும் வேலை செய்துங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெறும் பாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த காலத்துல நிம்மதியாக வாழ முடியுமான்னு யோசிச்சுக்கோ என் செல்வமே. பணமும் வேணும், பாசமுள்ள நல்ல மனிதர்களும் துணையா இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த உலக வாழ்க்கை சரியானதா சந்தோஷம் மிகுந்ததாக இருக்கும். இந்த காலத்துல அடுத்தவங்களை குறை பேசுறவங்க எல்லாம் நல்லவங்க நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா குறை பேசுபவர்கள் தான் மட்டுமே இந்த உலகத்துல சரியா நல்லா இருக்கிற மாதிரியும் மற்றவங்க எல்லாம் தப்பா இருக்கிற மாதிரியும் தப்பான வேலை செய்யற மாதிரியும் தவறான புத்தி உள்ளவங்க மாதிரியும் யோசிச்சுக்கிறாங்க. உண்மை என்னன்னு உனக்கு தெரியும் தானே. யார் எப்படி இருந்தாலும் அவங்கவங்க வாழ்க்கைய அவங்க தான் வாழ போறாங்க. நீ எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினை. யார் முன்னேறினாலும் நீ அதை பத்தி கவலைப்படாத, யோசிக்காத. யார் கஷ்டப்பட்டாலும் அதுக்காக நீ சந்தோஷப்படவும் கூடாது. இந்த உலகத்துல எப்போதுமே நல்லது நினைப்பவர்களை கண்டால் இந்த உலகம் துரோகியாகவும் கெட்டவனாகவும் சிந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துல தான் இருக்கு. என் அன்பு பிள்ளையே, நீ நினைச்சதுதான் உன் வாழ்க்கையில நடக்கணும்னு நீ ஆசைப்படுறது நல்ல விஷயம்தான். ஆனா நினைச்சது நடக்காத போது அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்துக்கோ என் செல்வமே. முயற்சி செய்யாம நான் முன்னேறல, என் வாழ்க்கை மாறல நீ யோசிப்பதை விட ஒரே ஒரு முறை கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்துதான் பாரு. எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் உன்னுடைய முயற்சியின் மூலமாக உன் வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும். நீ ஒருத்தவங்களுக்கு செய்த உதவி பிற்காலத்தில் உனக்கு நன்மையாக வந்து சேரும் என்பதை ஒருபோதும் மறந்துடாதே. காலத்தின் மாற்றம் உதவி என்பதை மறந்துவிடும் அளவுக்கு கொண்டு போயிருச்சு. காலம் மாற மாற மனிதர்கள் மற்றவங்களை பத்தி யோசிக்கிறதும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதும் கூட குறைஞ்சு போச்சுன்றத
நீ பார்க்கிறாய் தானே, யார் உன்னை பத்தி யோசிச்சாலும் யோசிக்காட்டியும், உனக்கு உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும், உன்னை பத்தி நினைக்கவும் உனக்கு உதவி செய்யவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ கவலைப்படாம தைரியமா உன் வேலையை செய்யின்னு சொல்றதுக்காக தான் காலையிலிருந்து உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல யார் எப்படி வேணும்னாலும் போகட்டும் நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்லவர்களுக்கு இல்லை. என்ன பண்றது, நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்றது போல நல்ல பிள்ளையான உன்னை பெருசா யாரும் மதிக்கிறதோ மரியாதை கொடுக்கிறதோ இல்லைன்ற நிலைமை இப்போது இருக்கிறதல்லவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த உலகத்துல எல்லாருடைய மன காயங்களுக்கும் மருந்து கிடைக்காது. மனிதர்கள் எந்த முயற்சியும் செஞ்சாலும் செய்யாம போனாலும் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் யோசிக்காம உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன் மன காயங்களுக்கெல்லாம் மருந்து போட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். இந்த உலகத்துல ஒருத்தர் கோபப்பட்டா கோபக்காரன்னு சொல்லுவாங்க, கோபத்தை மறைச்சு வச்சா கோமாளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது. நீ நியாயமான காரியங்களுக்கு உண்மையான விஷயங்களுக்காக கோபப்பட்டா கூட அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதால் உன்னை கெட்டவன்னு சொல்லிடுவாங்களோன்ற யோசனை உனக்கு வர வச்சிருக்குதானே இந்த உலகம். நல்ல விஷயம்தான், எப்பவுமே நல்ல குணத்தை வெளிப்படுத்த யோசிக்க வேணாம். ஆனா கோபம், பொறாமை, பெருமை பேசுறதுன்ற இப்படிப்பட்ட கெட்ட குணங்களை வெளிப்படுத்தும் முன்பாக நீ யோசிச்சு அதை தவிர்ப்பதுதான் உனக்கு நல்லது. யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன்னை தூக்கி எறிஞ்சவங்களே ஒரு நாளைக்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு, உன்னை ஏண்டா விலக்கி வச்சோன்னு யோசிச்சு கவலைப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கைய உன் அப்பன் முருகன் உயரத்துல கூட்டிட்டு போய் உட்கார வைப்பேன். இந்த உயரத்தில் இருக்கும்போது நீ வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு உன்னை விட தாழ்ந்த இடத்துல கஷ்டப்படுபவர்களை கண்டு ஆணவம் கொள்ளாதே என் செல்வமே. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க வாழ்க்கையை மாத்தி உயர்வை கொடுத்து செல்வத்தை அள்ளி கொடுத்து அவர்களை சோதனை செய்வேன். அதாவது அவங்க அதே போலவே இருக்காங்களா அல்லது காசு பணம் வந்தா மாறிடுறாங்களான்னு. அப்படி யாராவது காசு பணம் வசதி ஆடம்பரம்னு வந்தவனே அனாவசியமா எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்களா பேசக்கூடியவர்களா ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருந்தா நான் உயரத்துல இருந்து கீழே சரசரன்னு இழுத்துட்டு வந்துடுவேன் செல்வமே. உயரத்தில் இருந்து கீழே விழுந்தால் நிலைமை என்ன ஆகும், அது எவ்வளவு பெரிய துன்பத்தை தரும்னு யோசிச்சுக்கோ. ஒருபோதும் உன் வாழ்க்கையில நீ நல்லதை செய்வதை தவிர வேறு எந்த சிந்தனையையும் உனக்குள்ள உருவாக்கி கொள்ள கூடாது. வாழ்க்கையில எல்லாருக்குமே கெட்ட நேரம் வரதான் செய்யும். ஆனா கெட்ட நேரம் வரும்போது நீ நேர்மையா சரியா உண்மையா நடந்துகிட்டீனா நல்ல நேரம் வரும்போது கவலை இல்லாமல் வாழலாம் அல்லவா. கெட்ட நேரம் வந்தால் நல்ல நேரமும் நிச்சயம் வருங்கிறத யோசிச்சுக்கிட்டு எப்போதும் உண்மையாய் நேர்மையாய் சரியாய் நடக்கக்கூடிய பிள்ளையாக இரு. விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சும் கூட அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனசு உனக்கு வரமாட்டேங்குதுன்றத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்க நம்ம எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து இறங்கி போனோம்னா அடுத்தவங்க நம்மளை ஏளனமா நினைச்சிருவாங்களோன்ற எண்ணம் உனக்குள்ள வேணாம். யார் உன்னை என்ன நினைச்சாலும் உன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கவும் வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா. பொய் பேசுனா தப்பு சொல்லலாம் நினைச்சுதான் சில பேர் பொய்ங்கிற ஆயுதத்தை உபயோகப்படுத்துறாங்க. ஆனா விதிங்கிற ஒண்ணு அந்த பொய்யை உடைக்கும் வல்லமை வாய்ந்தது என்பதை மறந்து விடாதே. உண்மையாக நீ இருப்பதாலேயே எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்கன்றத புரிஞ்சுக்கோ. ஏமாற்றுபவர்களுக்கே இந்த உலகம்னு நினைச்சுக்காம உண்மையாக இருக்கக்கூடிய உனக்கும் இந்த உலகத்தை சாதகமாக மாத்தி காட்டுவேன்னு நம்பு. எப்போதும் அவசரப்பட்டு எல்லா இடங்கள்லையும் பேசிடாம அவசரப்பட்டு வார்த்தைகளை சிந்தினால் அப்புறம் நம்ம துன்பப்படுவோன்றதை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு பேசக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே. நீ எல்லா விஷயங்களையும் யோசிச்சு கவனமா பேசும்போது உன் வாழ்வில் எந்த துன்பமோ துக்கமோ வராது. எப்பவும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வலியும் வேதனைகளும் இருக்கதான் செய்யும். சில பேர் வலியை மறைச்சுக்கிட்டு வாழ்றாங்க, சில பேர் வலியை மறந்துட்டு வாழ்றாங்க. ஆனா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் வலியும் வேதனையும் வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கும்ன்றத மறந்துடாத. சில பேரு நம்ம நிறைய தப்பு செஞ்சிருக்கோமே,
ஆனா நமக்கு எந்த கெட்டதும் நடக்கலையே, நமக்கு தண்டனை கிடைக்காது போல இருக்கு. இந்த உலகத்துல தெய்வம்லாம் எதுவும் இல்லை. நாம தப்பு செஞ்சுட்டு நம்ம இஷ்டப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போது வேணும்னா நல்லது நடக்கிறது போல தெரியலாம். ஆனா எப்போ எப்படி அவர்கள் தவறு செய்தவர்களுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன்றத யாராலும் யூகிக்க முடியாது. ஆனா கண்டிப்பா நல்லது செஞ்சவங்களுக்கு எப்படி நான் நன்மையை கொடுக்கிறேனோ அதே போல தவறும் தீங்கும் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை சரியான காலத்துல கிடைச்சே தீரும். வாழ்க்கையை நிம்மதியா வாழணும்னு நினைச்சு நீயும் எவ்வளவோ போராடுற. ஆனா கடல் அலைகள் எப்படி கரையை வந்து தொட்டுட்டு போகுதோ அதே போல உன் வாழ்க்கையில நிம்மதி உன்னை தொட்டுட்டு மறுபடியும் ஓடி போயிருது. நீயும் நிம்மதியை எதிர்கொள்ள போராடி அதை பார்க்கறதுக்காக ஏங்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறாய் என்பது எனக்கு நல்லா புரியுது என் செல்வமே. உன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்ய. திறமையை வெளிப்படுத்தும் போதுதானே வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு உயர முடியும். திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மனிதனுக்கு அது ஆணோ பெண்ணோ அழகு தேவையில்லை. அழகா இருக்கிறவங்க திறமையா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் சில பேர் திறமையானவர்களை திறமையற்றவர்களா தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா அழகானவர்களை விட அழகற்றவர்களும் அறிவுள்ளவர்களும் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அழகா இருக்காங்க ஒருத்தவங்கன்றதுக்காக, நல்லா பேசுறாங்க ஒருத்தவன்றதுக்காக அவங்க கிட்ட எல்லா பொறுப்பையும் விட்டு வைக்க கூடாது. எப்பவுமே யார் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறாங்களோ, விடாமுயற்சியோட வேலையை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா திறமையும் எல்லா மரியாதையும் எல்லா பரிசும் கொடுக்கப்பட வேண்டும் என் செல்வமே. இந்த உலகத்துல முயற்சி செய்யாம எதுவும் மாறாது. ஆனா முயற்சி மட்டும் செஞ்சிட்டா உன்னை யாருமே மாத்த முடியாது. காலம் மாறும் நல்ல நேரம் வரும்னு காத்திருக்கதை விட அந்த கற்பனை எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு முயற்சின்ற ஒன்றை இறுக்கமாக பற்றி கொண்டு வேலை செஞ்சினா அதற்குரிய பேரும் புகழும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல ஒரு சிலர் பணம் மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இவ்வளவு பணம் இருந்தும் இவ்வளவு சம்பாதிச்சும் இவ்வளவு வருமானம் வந்தும் கூட நம்மால நிம்மதியாக வாழ முடியலையேன்னு யோசிக்க கூடியவர்களாக இருக்காங்க. மொத்தத்துல பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதே நேரத்துல பணம் இல்லாட்டியும் வாழ்க்கை கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு தேவையான பணத்தையும் வருமானத்தையும் நீ சம்பாதிச்சு உன் கைகளுக்குள் வச்சுக்கொள்ள முயற்சி செய். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் தப்பு செய்யக்கூடியவர்களா தவறான சிந்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கதான் செய்யறாங்க. ஆனா ஒருபோதும் யாருமே நம்ம தப்பு செய்யறோங்கிறது யோசிச்சு பாக்குறது கிடையாது. சுலபமா பக்கத்துல இருக்கிற நபரின் மேல பழிய தூக்கி போட்டுட்டு அவர்தான் குற்றம் செஞ்சவர்னு சுலபமா சொல்லிடுறாங்க. தான் தவறே செய்தாலும் தன்னை நல்லவர்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு வாழ்றது சரி கிடையாது என் செல்வமே. நீ உன் வாழ்க்கையில என்ன தப்பு செய்யற, அதை எப்படி திருத்திக்கலாம்னு யோசி. குறுக்கு வழியில போய் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடலான்னு மட்டும் ஒருபோதும் முயற்சி செய்யாதே என் செல்வமே. எந்த ஒரு மனிதன் நம்ம என்னத்தையாச்சும் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலான்னு தப்பான வழியில போறானோ அவனை விதி ஒரு வழி ஆட்டி படைச்சிடும். விதி எப்போதும் அதற்கு பிடித்தது போலதான் முடிவுகளை எடுக்கும். அதுவே நீ நேர்மையான வழியில முயற்சி செஞ்சினா வெற்றி உனக்கு தானே. விதி அதை உன் கைகள்ல விட்டுடும். ஆரம்பத்துல வேணும்னா நேர்மையா இருக்கிறவங்களும் நல்லா வாழ்றவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட நேரலாம். ஆனா நல்வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல மனிதர்கள் நேர்மையாக இருக்கும்போது அதனால பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை விதியே சரி செஞ்சிடும். நீயும் எதை நினைச்சும் கவலைப்படாத. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லாம உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு உன் கவலைகளை எல்லாம் மறந்து உனக்கானதை வாழ்க்கையில ஜெயிக்க முயற்சி செய். அடுத்தவங்க கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லும் போது அவங்க உன்கிட்ட கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்லிட்டு அப்புறம் மற்றவங்க எல்லார்கிட்டையும் போய் உன் கவலைய சொல்லி உன் பிரச்சனைய சொல்லி சிரிச்சு பேசி கொண்டாடுபவர்களாக மட்டுமே இருப்பார்கள். நீ ஒருபோதும் அடுத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதோ அவங்க கஷ்டப்படுறதை நினைச்சு சந்தோஷப்படுவதோ கூடாது. எப்போதும் எல்லாரும் மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கணும்னு நினைக்க பழகிக்கோ என் செல்வமே.